துலா ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்தே ஆகும். ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரங்க குழு பார்க்குறாரு. முதல்ல இவங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். நிறைய துலா ராசி என்பவர்கள் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, எனக்கு வராத பணம் நிறைய இருக்குது, அந்த பணம் வந்தாவே என் கடனை தீர்த்துருவேன் அப்படின்னு இருப்பாங்க. அது எல்லாமே 2026 கண்டிப்பாக வரும். அதே போல் நிறைய துலா ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவோன்னா, தொலைநோக்கு பார்வையின் காரணமாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க, வெளியில் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே லாஸ்ட் 3 இயர்ஸாக வரல. ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே என்ன பணம் போட்டாங்களோ அதோட கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சீட்டு போட்டவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். அதே பேர் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல ரிட்டர்ன்ஸே இல்லாமல் அவங்க திருப்பி கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறி இவங்களுக்கு அந்த பண வரவுகளாக வரும். அதன் மூலமாக இவங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் இந்த வருஷம் இவங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு வண்டி வாங்குறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி நிறைய துலா ராசி என்பது இந்த வருஷம் நகை வாங்குவதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது.